இப்போ ஜெயிலருக்கு வந்து 3 நாள் 4 நாள் கம்ப்ளீட்டாக புக் ஆயிருக்குன்னா அது ரஜினிங்கிற ஸ்டாருக்காக. ரஜினிகாந்த் படம் போய் பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி ராங் கம்பேரிசன். பிகாஸ் இங்கே வந்து சண்டை போட்டே ஆகணும், டான்ஸ் ஆடியே ஆகணும். அவர் பிரேக் எடுத்திருக்காரு, 4 வருஷம் திடீர்னு காணாமல் போயிருக்காரு, பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, ஹிமாலயா போகிறேன்னு சொல்லியிருக்காரு, என்னமெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும், அப்புறம் நம்ம புக் பண்ணலாம் 4 நாளைக்கு. இல்லை, ஜெயிலர்னு ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட் இல்லாமல் எல்லாரும் ஏன் வந்து கேட்குறாங்கன்னா, பிகாஸ் டிக்கெட் எல்லாமே பிளாக் புக்கிங் கார்பரேட் புக்கிங் ஜெயிலருக்கு வந்துருக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. எங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஃபிலிம் கிரிட்டிக். நீங்கள் உங்க கூட இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு தேங்க்யூ. வெரி ஹாப்பி. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஸோ ஆனால் இந்த செக்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலர் ரிலீஸ் வேறு இருக்குது. ஸோ ரஜினிகாந்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் ஸ்டார். அவருக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்குது, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் இருக்குது, பெரிய மார்க்கெட் இருக்குது, அதெல்லாமே ஓகே. பட் அவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியல், அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், அதெல்லாம் பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆக்டர் ரஜினிகாந்த் அவரை பற்றி சொல்லுங்கள். சி, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். பிகாஸ் ஜென்ரலி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, லைக் இப்போ ரஜினி கமல்னு பேசணும்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாடல் எடுத்துக்கலாம்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஸோ சிவாஜி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கெட்டப் மாற்றி, ஒரு மாதிரி பேச்சு மாற்றி, ஆக்சென்ட் மாற்றி, அந்த மாதிரி இது பெரிய பெரிய டயலாக்லாம் பேசி அப்படியே அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணது. அதுதான் நம்ம ஆக்டிங் அப்படின்னு நினைக்கிறோம். வேற எம்ஜிஆர் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவில எம்ஜிஆர் மாதிரி தான் வருவார், நல்லது பண்ணுவார், இது பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டார் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலி ஸ்டார் ஆக்டிங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் தான். பிகாஸ் ஆக்டிங்னா வெறும் இன்னொரு கேரக்டருக்குள்ளே டிஸப்பியர் பண்ணுறது ஒரு வகையான ஆக்டிங். பட் ஒரு பர்சோனா வச்சுட்டு அந்த பர்சோனாவை கலக்காமல் ஆக்டிங் பண்ணுறது, அது ஆக்சுவலி அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் நீங்கள் மக்கள் வந்து ரஜினிகாந்தை பார்க்க வராங்க, இல்லை எம்ஜிஆரை பார்க்க வராங்க. ஆனால் அந்த இதை கலைக்கக்கூடாது, அந்த இமேஜை கலைக்கக்கூடாது, அந்த பர்சோனாவை கலைக்கக்கூடாது. ஆனால் அந்த பர்சோனாக்குள்ளே நீங்கள் வந்து எப்படியாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங்காக வெளியே கொண்டு வரணும். ஸோ தட் ஸ்டார் ஆக்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஆக்சுவலி அ கைண்ட் ஆஃப் வெரி வேலிட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங். நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தா கூட ஒன் ஆஃப் த கிரேட் ஓல்டு எக்ஸாம்பிள்ஸ் இஸ் கேரி கிராண்ட், ஸ்டீவ் மெக்வீன், லைக் த பாப்புலர் ஸ்டார்ஸ். லைக் அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டீவ் மெக்வீன் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபேன்ஸ் வரும்போது ஸ்டீவ் மெக்வீனை தான் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவர் வந்து மூஞ்சியெல்லாம் கருப்பாக்கிட்டு கமல் மாதிரி, குணா மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் தே வாண்ட் டு see ஸ்டீவ் மெக்வீன் லுக்கிங் லைக் ஸ்டீவ் மெக்வீன். அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் டிஃப்ரெண்ட்லி. பட் இவருக்கா வந்து அந்த ஒரு வெளி பர்சோனாவோட எப்படி வந்து உள்ளே போயிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ரியலி திங்க் he has been pulling off that kind of acting for quite a long time. அஃப்கோர்ஸ் ஆரம்ப காலத்தில் அந்த கே பாலச்சந்தர் படங்களில் he was kind of getting different kinds of roles. ஸோ அந்த நம்ம எப்படி ஆக்டிங் ஒரு டிஃபைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரோல்ஸ் கிடச்சிட்டு இருந்தது, எஸ்பெஷலி ஃபிலிம்ஸ் லைக் அவர்கள் அண்ட் ஆல் தட். பட் ஒன்ஸ் முரட்டுக்காலை, அந்த படங்கள் நல்லவனுக்கு நல்லவன், அந்த ஃபேஸ் வந்து அந்த ஏவிஎம் ஹிட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் வந்தப்பறம் then he became a star actor. And he's a very aware person. So சில பேருக்கு வந்து தெரியும்ல, மக்கள் வந்து இதுதான் நம்ம கிட்ட விரும்புகிறாங்க, நம்ம வந்து லைக் அதை தான் அவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ மக்கள் என்கிட்ட இதை விரும்புகிறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு இது கொடுக்க மாட்டேன், நான் வேற எங்கேயாவது போயிட்டு எதாவது பண்ணுங்கிறது, that will not make a big star. ஸோ it's a relationship. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம எப்படி நார்மல் லைஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோமோ, இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப். இட்ஸ் a relationship between a star and the audience, an actor and the audience. So yeah, I think that's an easy way of explaining. Okay sir. அவரோட early days இருக்குல்ல சார், நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க அந்த 6 முள்ளு மலரும் அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மரா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ராக்ரஸிவான தாட்ஸ் உள்ள படங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேஸ்ல அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட பாயிண்ட் என்ன சார்?
முள்ளு மலரும் இஸ் ஹிஸ் ஆல் டைம் கிளாசிக். அவரோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த படம் எடுத்த விதம், அவருக்கு வடிக்கப்பட்ட ஒரு அந்த அவருக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு 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 கேரக்டர், அந்த அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப தெர் இஸ் ஒன் திங் தட் என்னதான் நல்ல ஆக்டரா இருந்தாலும், நீங்க வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா தான் your performance will be good. You can't சும்மா go and act in a vacuum. அந்த vacuum in you have to have a good backing of a script, and you also have to have the backing of a good director who's able to see what you're doing and say இல்ல இது கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இல்ல இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி தான் ஒரு ஆக்டிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி வருது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாமே 100% அந்த ஆக்டர் தான் பண்றாருன்னு நினைக்கிறோம். பட் அந்த ஆக்டிங்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஹீ வாஸ் வெரி வெரி ஒரு இன்ட்யூட்டிவ் ஆக்டர். அவர் வந்து லைக் லைக் வெளியிருந்து யோசிக்காம உள்ளிருந்து யோசிக்கிற ஒரு ஆக்டர். ஸோ லைக் இப்போ கேரக்டர் இது இருந்ததுன்னா சில பேர் உள்ள பூந்துருவாங்க, சில பேர் வந்து அந்த அந்த கேரக்டரை வந்து வெளியிலேருந்து ஒரு அப்ஜெக்டிவா ஒரு ஒரு லுக் கொடுத்து நம்ம எப்படி இதை பண்ணலாம், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இவர் வந்து ஹில் ஜஸ்ட் கெட் இன் டு தட் கேரக்டர் அண்ட் சே இது வந்து நான் ரஜினிகாந்த் எப்படி இந்த கேரக்டரை ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீல் ஜஸ்ட் டூ தட். அண்ட் ஐ திங்க் முள்ளு மலரும் ஈஸிலி அண்ட் அவர்கள் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். பிகாஸ் அவர் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் அபவுட் ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து அவருக்கு முன்னாடி எந்த ஆக்டருமே he is a trendsetter this way because அவருக்கு முன்னாடி வந்து டார்க் கம்ப்ளெக்ஷன் ஆக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க எல்லாமே பவுடர் பூசிட்டு, பிகாஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸில் ஒரு மாதிரி ஃபேராக அட்லீஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிஞ்சா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆக்டர் ஆக்சுவலி நிஜத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி. பட் ஆனால் ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாருமே வந்து செக்கன்னு அந்த காம்பேக்ட் அதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. பட் ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டர். அவரும் அந்த அந்த ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் பவுடர் காம்பேக்ட்லாம் போட்டிருக்காரு. பட் பிகாஸ் சில சமயம் தெரியும். பட் he was one of actually the first person who pretty much, especially after the color films, Mullu Malarum color film. So that is 1978, 79, something like that, right? So on the early colorliye and beautiful Ashok Kumar cinematography, அது எப்படி மறக்க முடியும்? அந்த லைட்டிங்ல அப்படியே ஒரு 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 வெங்கல பாத்திரம் மாதிரி அப்படியே ஜொலிப்பாரு. It's so beautiful to see him on screen because அந்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரஃப்னஸ், ஒரு ரானஸ். ஹீரோனா எப்போவுமே ஒரு நல்ல பையன் மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் உடைச்சிட்டு ஹீரோனா கொஞ்சம் வில்லன் மாதிரியும் இருக்கலாம், கொஞ்சம் லைக் நம்ம எப்போ கிரே ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பேட் இல்லை பட் திங்ஸ் லைக் ஈகோ, திங்ஸ் லைக் ஆங்கர், அதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஹீரோ கிட்ட இருந்தால் கூட ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இருக்கும். பட் இது வந்து அவனுக்குள்ளேயே அந்த ஈகோ. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த அந்த அவ்வளோ அழகான ஒரு பாத்திரம், அவ்வளோ அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவ்வளோ லைட் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர், அப்படி ஒரு டைரக்டர், அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், அப்படி ஒரு கோஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அது முள்ளு மலரும். அது வந்து ஐ just love that film. எனக்குமே முள்ளு மலரும் ரொம்ப பிடிச்ச படம் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப அழகா காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அந்த முள்ளு மலரும் ஜானி ரெண்டு படங்களையுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இயல்பா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரசிச்சுட்டே இருக்கலாம். இயல்புங்கிறது அவருக்கு நேச்சுரலா வருது. பிகாஸ் நான் சொன்னேன்ல, அவர் வந்து லைக் ரொம்ப வெளியிருந்து வந்துட்டு நான் வந்து இந்த கேரக்டருக்காக இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், அந்த மாதிரி he is not that kind of actor. அது நிறைய லைக் ஐ டோல்ட், he is a star performer because அந்த ரஜினிகாந்த்ங்கிற ஃபார்மை உடைக்காம தான் அவர் ஆக்ட் பண்ணுவார். he understood very early that மக்களுக்கு நம்ம கிட்ட இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த இது பண்றது தான் பிடிச்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஏர்லி டேஸ்ல he was very much trying to say நான் so much % ரஜினிகாந்த், so much % கேரக்டர் ரெண்டும் கலந்து தான் நான் கொடுக்க போறேன். நான் கம்ப்ளீட்டாக அந்த ரஜினிகாந்த் எடுத்துட்டு வெறும் கேரக்டரை மட்டும் மாற மாட்டேன். He made that decision very early on. So I think that helped him a lot because see அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப early-ஆ நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா then the audience relationship with you அவ்வளோ சீக்கிரம் அப்படியே வளரும். So that's he did a very like smart thing there. Okay sir. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முரட்டு காலை அந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் பிகம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வந்து அவரோட ட்ராக்கே அப்படியே மாறுது. ஒரு படங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போகுது. மோஸ்ட்லி ஒரு 2-3 பேட்டர்லாம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பாஷா மாதிரி ஒரு மாணிக்கம் பாஷாவை மாறுறது அந்த மாதிரி, இல்லை அண்ணாமலை மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்னில் போகுது அந்த படங்கள். ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஒரு ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் அவர் ஜேர்னி வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட அப்சல்யூட் ஆனஸ்டி. பிகாஸ் இப்போ நிறைய பேர் யூனோ ஆக்டர்ஸ் இந்த நார்த் அவரோட வயசு இல்லை அவரோட வயசு தாண்டி இல்லை அவர் வயசுக்கு கொஞ்சம் கம்மி அவங்கெல்லாம் வந்து விக்கு போட்டுக்கிறாங்க, வெளியே வரும்போது ஒரு மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. பட் இவர் வந்து ஜாலியாக லைக் நான் இப்படி தான் லைக் எனக்கு. ஸோ வி ஆர் ஏபிள் டு அக்செப்ட் ரஜினிகாந்த் ஆஸ் திஸ் பர்சன். ஸ்க்ரீனுக்கு வெளியே இந்த மாதிரி இருக்காரு, ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த மாதிரி இருக்காருங்கிறது அந்த அது அது நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. பிகாஸ் வேர் ஏபிள் டு கம்ப்ளீட்லி சே இவர் இப்படி அவர் அப்படி, இவர் ஆக்டிங் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அந்த ஆனஸ்டி வந்து அவரோட ரைட்டிங், தட் இஸ் அவருக்காக எழுதப்பட்ட ரோல்ஸில் அவ்வளோ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ வரல. பிகாஸ் அவங்க வந்து ஐ திங்க் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இது வந்து எனக்கு ஐ கான்ட் சே ஃபார் ஷுர். பட் சி எல்லாருக்குமே தெரியும் மக்கள் வந்து ரஜினிகாந்த் தான் பார்க்க வராங்க. ஓகே, பட் த டைரக்டர் சேயிங் பட் எனக்கு இந்த கேரக்டரும் அவர் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த ரஜினி தனமும் அந்த கேரக்டர் தனமும் ஒன்றா சேர்ந்து ரீசெண்டாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரிலே வரல. லைக் ஒரு பேட்டால ஓரளவுக்கு வந்துச்சு. பட் அதை தாண்டி அவருக்கு ஐ திங்க் பீப்புள் ஸ்ட்ரகிள் டு ரைட் ரோல்ஸ் ஃபார் மேபி பிகாஸ் அவங்களே வந்து பயப்படுறாங்களோ இல்லை அவங்களே வந்து செகண்ட் கெஸ் பண்ணுறாங்களோ தெரியல. அது வந்து அவர் தான் சொல்ல முடியும், டைரக்டர்ஸ் தான் சொல்ல முடியும். பட் யூ ஃபீல் தட் தட் இந்த ஒரு குவான்டிட்டி இருக்குது, ஒரு லைக் இட்ஸ் லைக் இப்போ ஒரு ஒரு ஜுவல்லர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ப்ரெஷர் ஸ்டோனை கொடுத்தா அவர் போய் இதை உடச்சி வேற ஷேப்பில் பண்ணுன்னா அவர் தயங்குவார். பிகாஸ் ஐயோ இது முழுசா இந்த ஸ்டோன் இப்படியே இருக்கு, இதை நான் எப்படி தட்டி எப்படி எந்த ஷேப்பில் கொண்டு வந்து அப்படின்னு பயப்படுவாங்கல்ல. பிகாஸ் இதை அப்படியே பல ஒரு ஸ்டோன் கொண்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட ரஜினி அவர்கள் ஒர்க் பண்ணியிருந்தாரு. பட் சில படங்கள் போச்சு, சில படங்கள் சரியாக போகல. பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்த டேரக்டர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாரு? கார்த்திக் சுப்ராஜ். பேட்டை. ஆமாம், ஓகே. அதில் ரியலி அவருக்கு வந்து பிகாஸ் இஸ் சச் அ ஃபேன் அண்ட் அவர் சொல்லிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு ஆக்சுவலி அது அப்படியே ரஜினிங்கிறது என்னங்கிறது அப்படியே உள்மூச்சு மாதிரி அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து அவர் ரொம்பவே நல்லா அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ் வித் தட் ஃபிலிம். பட் அதில் அந்த பழைய ரஜினியை கொண்டு வந்தாரு. தட் இஸ் த ரஜினிகாந்த் ஹூ கேன் பி he can be a badass and but he can also be like a protector, savior. அந்த விஜய் சேதுபதி ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து I just felt wow that's classic ரஜினிகாந்த். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தட் ரஜினி கிட்ட ஒரு அந்த இது கிடைச்சது, அந்த அந்த கிரே ஷேட்ஸ் சொன்னேன்ல, that was really nice to see. நீங்க சொன்ன மாதிரி பேட்டையுமே வந்து படம் ஃபுல்லாவே நிறைய அந்த சூப்பர் ஸ்டார் மொமெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் நிறைய. அது நம்மளுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கு. அந்த அவர் படங்கள்ல இருந்து தேடி அந்த மக்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிகிற அந்த மொமெண்ட்ஸ், அந்த கல்யாணத்துல இருக்கிற அந்த ஷூட் அவுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பர்பா பண்ணியிருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் பற்றி சொன்னீங்க. எனக்கு வந்து பாரஞ்சித் கூட கொலாபரேட் பண்ணி இந்த 2 படங்களுமே ரொம்ப லைக் ரஜினிக்காக ரொம்ப பிடிச்சிருந்த படங்கள். ரஜினிகாந்துமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரிப்பீட் பண்ண டேரக்டர் பாரஞ்சித் அவர்கள் தான். எனக்கு 2 படங்கள் தொடர்ந்து நடிச்சாரு. அண்ட் அவருமே மகேந்திரனுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு அந்த ஃபீல் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பர்சனலாக ஃபீல் பண்ண சொல்லியிருந்தாரு. அந்த படங்கள் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? They're nice films. எனக்கு கபாலி அவ்வளோ பிடிக்காது. காலா இஸ் மச் பெட்டர் ஃபிலிம். அண்ட் சி பட் அதில் என்னன்னா ஐ திங்க் இப்போ ரஞ்சித் வந்து அவர் இஸ் யூசிங் ரஜினிகாந்த் as a how do I put it, like to magnify his thoughts and ideologiesல. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரஜினிகாந்த் வந்து எதுக்காக மக்கள் பார்க்க வராங்களோ அதை நீங்கள் எடுத்துட்டு யூ ஆர் ட்ரைங் டு ரீப்ளேஸ் ஹிம் வித் அனதர் ரஜினிகாந்த். அது சம்டைம்ஸ் அதுதான் நான் சொல்கிறேன்ல, அவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இது நான் ரஞ்சித்தை தப்பே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் நம்மக்கிட்ட வராரு, அவரை வந்து நம்ம பாதையில் எடுத்துகிட்டு போகலாம் லைக் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் மக்கள் வந்து when you become a very big star, like ஸ்டாரை விட ஸ்டார், like you become a superstar, you become a like this very massive star, people want, அதான் நான் சொன்னேன்ல, they want to see that Rajinikanth in that movie. They can't like our wife தேடி போறாரு, அழுதுட்டு இருக்காரு, this that and all, it becomes a bit of a அவங்களுக்கு எதுக்கு ரஜினியை போய் இந்த ஜோன்ல தள்ளுறீங்கிற மாதிரி
ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வருது. அதனால தான் காலா இஸ் மச் மோர் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் அதில் இன்னும் அவர் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கர் கேரக்டராக இருக்காரு. லைக் அ திங். ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஸ்டாருன்னு வந்துட்டாலே அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம், நீ டாம் க்ரூஸாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஸ்டாருன்னு வந்துட்டாலே அந்த அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பீப்புள் கம் டு see the star and then only they're looking at என்ன கேரக்டர் எது இப்படி ப்ளே பண்ணுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்போ ஜெயிலருக்கு வந்து 3 நாள் 4 நாள் கம்ப்ளீட்டாக புக் ஆயிருக்குன்னா அது ரஜினிங்கிற ஸ்டாருக்காக தான். அது வந்து அவர் என்ன ஆக்ட் அதெல்லாம் செகண்டரி. ரஜினிகாந்த் படம் போய் பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு இது. அண்ட் இப்போ ஒரு கேம் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ எந்த டைரக்டரால ஒரு ரஜினி படம் சாட்டிஸ்ஃபேக்டரா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாரும் வந்து ட்விட்டர்ல பேசும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த டேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காரா, அந்த டேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காரா, இவரால் பண்ண முடியுமா, அவரால் பண்ண முடியுமா. ஈவன் ஃபேன்ஸ் ப்ரெடிக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு, அடுத்து இவர் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட கரியர் பற்றி சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நார்த்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அவரோட ஸ்டைலை மாற்றிக்கிட்டாரு. மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் பிங்க், பிக்கு, லாஸ்ட் இயர் அந்த மாதிரியான படங்கள் பண்ணி ஹீரோவாக தான் பண்ணுறாரு. பட் கேரக்டர்ஸும் சப்ஜெக்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கிற மாதிரியான படங்கள் பண்ணி இப்போ ஒரு இந்தியாவிலே ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாருன்ற மாதிரி போயிருந்தார். அந்த மாதிரி ரஜினி அவர்கள் அவரோட கரியர் கிராஃபை மாற்றிக்க முடியாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிகாஸ் நார்த் இந்தியா ஹீரோயிசமும் சவுத் இந்தியா ஹீரோயிசமும் ரொம்ப வேற, ரொம்ப டிஃப்ரெண்ட். அது நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேற்று வந்து ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன் தட் செட்டில் ராக்கி ராணிக்கு பிரேம் கஹானி வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிக் ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது, இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழில் வரமாட்டேங்குது இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணால் நம்ம ஆக்ஷன் மட்டுமே பண்ணுறோமே தவிர இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் ஏன் பெரிய ஸ்கேலில் பண்ண மாட்டேங்கிறோம். லைக் ஐ வாஸ் ஆஸ்கிங் அண்ட் அவங்க ரொம்ப இதுவாக சொன்னாங்க, தட் இஸ் பிகாஸ் சவுத்தில் வந்து அந்த மாதிரி ஹீரோ மன்னிப்பு கேட்டு மாறுறது இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹீரோனா that's a very different kind of, and they only want certain parts of, they don't want a vulnerable hero. They don't want a hero who is like அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த ரஜினி யாருக்கு, அதாவது நான் விழுந்தா கூட நீ எழுந்து கெத்தா எழுந்துப்பேன் அப்படிங்கிற ஒரு அண்ணாமலை யாருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லை பாஷா மாதிரி வீக்காக இருந்துட்டு ஸ்ட்ராங்காக, பட் அந்த எண்டிங் வந்து அவர் வந்து எப்பவுமே நான் தான் ஒரு தலைவர் மாதிரி அந்த 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 ரேஞ்சில் போகுது இல்லை. வேற இப்போ ராக்கி ராணி பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் நான் ரஜினிகாந்துக்காக சொல்ல, நான் ஹீரோயிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்றேன். அதில் வந்து ரன்வீர் கபூர் ரன்வீர் சிங் he changes, he becomes he starts crying, he defends his mother, he says I'm going to நான் வந்து லைக் அந்த முதல்லலாம் ஒரு ரொம்ப கெத்தாக அந்த லைக் நான் தான் ரைட் அப்படின்ட்டு, அப்புறம் நான் வந்து I was wrong அப்படின்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காருல. அந்த I was wrongலாம் இங்கே எடுக்கூடாது, அதெல்லாம் பண்ணவே முடியாது இங்கே. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹீரோயிசம் தட் இஸ் தெலுங்கு சினிமா சொல்கிறேன், தமிழ் சினிமா சொல்கிறேன், இது வந்து வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹீரோயிசம். வேற மலையாள சினிமாவில் ஃபஹத் ஃபாசில் வந்து he's a big star. He can do a movie in which he'll say நான் இந்த சபதத்தை நிறைவேற மட்டும் நான் அந்த செப்பல் போட மாட்டேன் அப்படின்லாம் ஒரு 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 படம் பண்ண முடியும். இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு பெரிய ஹீரோவால். ஸோ தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் இஸ். ஸோ அதனால நீங்கள் அமிதாப் பச்சன் இஸ் ஆக்சுவலி ராங் கம்பேரிசன் பிகாஸ் அங்கே வந்து தே allow him to change. இங்கே வந்து சண்டை போட்டே ஆகணும், டான்ஸ் ஆடியே ஆகணும். ஐ மீன் லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் கோயிங் டு டு இட் இன் திஸ் மூவி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஜெயிலர் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமான படமாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கரியர் கிராஃப் எப்படி இருக்க போகுது, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஐ ஹாவ் அ குட் பஸ் அபவுட் ஜெயிலர். ரஜினிக்கு காமெடி நல்லாவே வரும் அண்ட் சொல்லவே வேணாம் அது. பட் ஆஃப்கோர்ஸ் இது பார்த்தா தான் தெரியும் எப்படின்ட்டு. பட் சி எப்போவுமே வந்து ஒரு 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 பிக் ஸ்டார் அண்ட் அ பிக் டைரக்டர் கம் டுகெதர், தெர் இஸ் அ கிளாஷ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். பிகாஸ் ஒரு டைரக்டர் வந்து ஒரு யூனிக், அவரோட யூனிக்னஸ் வேற, ஒரு ஸ்டாரோட யூனிக்னஸ் வேற. இது கம்பைன் எப்படி பண்ணுறது, அதான் நான் சொல்கிறேன். அந்த கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரொம்ப கிளியராக நான் இந்த படத்தில் எப்படி வந்து ரஜினிக்கு ஏற்ற மாதிரி நான் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு என்டிட்டி இங்கே இருக்குது, அதை சுற்றி நான் கார்த்திக் சுப்பராஜோட குவாலிட்டிஸ் தட் இஸ் அந்த ட்விஸ்ட் எண்டிங் அந்த இது அதெல்லாம் நான் வச்சு எப்படி பண்ண முடியுங்கிறது ரொம்ப யோசிச்சு கேர்ஃபுல்லாக பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு
ஒரு ஸ்கெட்ச் போடுற மாதிரி ஒரு 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 இந்த ஹைஸ்ட் மூவிலாம் அந்த இது பண்ணுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி ஒரு வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ஐ ஹோப் நெல்சன் ஹேஸ் டன் வெல். ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிருமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. பிகாஸ் அப்பப்போ வந்து இதுதான் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீஸ் ஆல்சோ சைனிங் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, இட்ஸ் லைக் ஐ மீன் ஹி ஷுட் act as long as he wants to act. And எனக்கு 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 என்னன்னா, when he decides it is time to retire, it should be like at the top, you know, like அது it should be like people still want him and he should take the decision to say I'm stepping back. அந்த மாதிரி ஒரு இது வரணும். ஸோ நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஜே ஞானவேல் ஜேபிமா அந்த டேரக்டர் கூட ஒரு படம் பண்றாரு. லால் சலாம்ல ஒரு அது ஒரு சின்ன ரோல் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டார்டம் அந்த சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்லாம நம்ம படங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதனால நீங்க எது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு தான். எனக்கு வந்து அவருக்கே வந்து ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் தட், ஹி என்ஜாய்ஸ் தட். The last of a species, to take an example of ஒரு மாதிரி biologically போறேன், but I don't know why that word came, but he's a last of a kind of species because நீங்க பாருங்களேன் 1975 rangeல he comes into the thing. almost 50 வருஷம் முடிய போகுது. லைக் இன்னொரு 2 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, and after that initial little bit he rose to the top and he stayed at the top. அவர் பிரேக் எடுத்திருக்காரு, 4 வருஷம் திடீர்னு காணாம போயிருக்காரு, பாலிடிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு, இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, ஹிமாலயா போறேன்னு சொல்லியிருக்காரு, என்னமெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் எவ்ரி டைம் இட் கம்ஸ் பேக், there is always that crowd. they are not saying இந்த படம் எப்படி இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும் அப்புறம் நம்ம புக் பண்ணலாம் 4 நாளைக்கு. இல்லை, ஜெயிலர்னு ஓப்பன் பண்ண உடனே லைக் திங். நீங்கள் இன்னொரு பாருங்களேன், கார்பரேட் புக்கிங்ஸ் ஜெயிலருக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. why does that not happen for other movies? because அந்த ஜென்ரேஷனே வந்து they've grown up on Rajini-காந்த். so when that generation takes that thing, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் எல்லாரும் ஏன் வந்து கேட்குறாங்கன்னா, பிகாஸ் டிக்கெட் எல்லாமே பிளாக் புக்கிங் கார்பரேட் புக்கிங் ஜெயிலருக்கு வந்திருக்கு. ஸோ தட் ஜென்ரேஷன் வாண்ட்ஸ் டு ஃபீல் தேர் நாஸ்டால்ஜியா, தேர் சைல்ட்ஹுட் வித் ரஜினிகாந்த். ஸோ அதெல்லாமும் ஃபேக்டர்ஸில். ஸோ இவராக வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அவருக்கு வந்து ஆடியோ, பிகாஸ் தட் இஸ், ஐ ஒன்ட் சே தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ், பட் நம்ம ஸ்டார் ஆகணும்னு இந்த தட் இஸ் ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குல்ல, பட் நம்ம இந்த வழி தான் எடுத்திருக்கோம். பிகாஸ் தட் இஸ் ஹவ் யூ கேன் பிகம் த பிக்கெஸ்ட் ஸ்டார். ஸோ அந்த வழி நம்ம தேர்ந்தெடுத்த அப்புறம் நம்ம வந்து திடீர்னு கேரக்டர் ஆக்டராக ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிங்க்கில் இல்லை ஒரு சும்மா அது வந்து அது இப்போ எடுப்படாது. இப்போ வந்து நீங்கள் அமிதாப் பச்சன் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அவர் வந்து ஈவன் ஆஸ் ஹி வாஸ் ஆக்டிங் ஆஸ் அந்த ஆங்க்ரி யங் மேன், லைக் அந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த டான், தீவார், ஷோலே, திஸ் தட் ஆல் தோஸ் மூவிஸ், அந்த படங்களில் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். நீங்கள் முகத்தர் கா சிக்கந்தர் எடுத்தாலும் அவர் வந்து லைக் there is death involved, there is a loss of a lover, அந்த மாதிரிலாம் ஒரு ஆங்கிளில் போகும். அப்புறம் he was also acting in ரிஷிகேஷ் முகர்ஜி மூவிஸ். அப்பப்போ லைக் சாஃப்ட் ரோல்ஸில் he was doing a parallel kind of a thing. ஸோ even though அந்த படங்கள்ல இந்த படங்களுக்கு அவ்வளோ இந்த அளவுக்கு போகலனாலும் people were not like he was kind of riding two boats at the same time வச்சுக்கலாமே. எனக்கு ஒரே பயங்கரமா ஏதோ கண்ணாப்பிரான மெட்டஃபரா வருது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ. காலையில காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறேன், சாரி. பட் ரஜினிகாந்த் வாஸ் வெரி வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் அவர் வந்து அந்த ஏர்லி ஃபேஸ்க்கு அப்புறம் வேர் யூஸ் பீங் அன் ஆக்டர் அண்ட் ஒரு பியூர் லைக் திங். அப்போலேருந்து அவருக்கு ஒரு ஸ்டார். சி வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தட் திங் வேர் அவங்க வந்து ஸ்க்ரீனில் நின்று கேமரா பார்த்தாலே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேரிஸ்மா வர மாதிரி. அந்த மாதிரி ஒரு once you have that kind of quality, once you have that face, that look, whatever it is, I think you really cannot escape it. Or you would like, why would anybody want to lose that? Like அது வந்து நான் இப்போ போயிட்டு நான் வந்து பியூர் ஆக்டராக ஆக போகிறேன், அது வந்து நான் வந்து அதை பண்ணேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, முள்ளும் மண்ணும் கூட அது அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் அகெயின் அந்த கேரக்டர்லயே அவ்வளோ ரஜினித்தனம் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ரஜினியே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி அவர் அந்த டிசப்பியரிங் கைண்ட் ஆஃப் ஆக்டரே கிடையாது. அண்ட் ஹி இஸ் நெவர் வாண்டட் டு பி தட் ஆல்சோ.
ஸோ அப்பயே பண்ணாதவர் இப்போ பண்ணுவாராங்கிறது ரொம்ப டவுட்டு தான். ப்ளஸ் ஹீ இஸ் ஆல்சோ பிகம் லைக் ஒரு மார்க்கெட் ஃபோர்ஸில். தட் இஸ் அவர் படம்னா இந்த பிஸ்னஸ் இங்கே அதெல்லாம் வந்து வேற வந்துடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இப்போ அதை தள்ளி போக முடியாது. ஸோ ஐ திங்க் ஸோ த ட்ரிக் இஸ் நவ் அகேன் எந்த டைரக்டரால அவரை வந்து அந்த 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 ரஜினித்தனத்தை எப்படி கேப்சர் பண்ணி அதே சமயம் ஒரு ஒரு ஹிட் மூவி கொடுத்துட்டு அவரை வந்து ஒரு ஒரு இட்ஸ் ரியலி நைஸ் கேரக்டர் ஃபார் ரஜினிகாந்த்னு சொல்ல வைக்கிற மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேன்ல, இது ஒரு பயங்கர ஸ்கெட்ச் போட்டு பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஐ ஹோப் நெல்சன் ஹஸ் டன் இட். ஸோ சார், இப்போ நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. உங்களோட இன்டர்வியூ இவர் கூட எப்போ வரும் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்தெல்லாம் பார்த்துருந்துருக்கோம். ரஜினி சார் கூட இன்டர்வியூ பண்ண ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஐ எம் ஓப்பன், பட் he doesn't like to talk to the press. So fingers crossed, all fingers crossed. So ரொம்பவே it will be a very interesting way to talk to him because இவங்கெல்லாம் நாங்கள் எப்படி உங்களுக்குலாம் வந்து விஜய் அஜித்தோ எனக்குலாம் வந்து கமல் ரஜினி that combination. So definitely it would be great to talk to him. ஓகே, பட் சூப்பரான கான்வர்சேஷன். நீங்கள் ஒரு கமல் ஃபேன், எல்லாருக்குமே தெரியும். நானும் பெரிய கமல் ஃபேன். ஸோ 2 கமல் ஃபேன்ஸ் டாக்கிங் அபவுட் ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி. 2 கமல் ஃபேன் ரஜினிகாந்தை பற்றி பேசுது. பிகாஸ் யூ cannot deny these things about ரஜினிகாந்த் இல்லையா? அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட கேரிஸ்மா, அவரோட இதெல்லாம் யூ cannot say இல்லை, அது இருக்கு. அதனால தானே இப்படி இவ்வளோ வருஷமா he's been able to like hold on to his whatever his fortress or whatever it is. It's like Tamil cinema is kind of his fortress, no? It's like இப்போ கூட அந்த SUPER அப்படின்னு வந்தாலே வந்து தியேட்டரே வந்து அலருது இல்லை. இட்ஸ் லைக் எந்த நாட்டில் அஃப்கோர்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி கத்துற பழக்கம் கிடையாது. பட் யூ கோ டு நார்த் இந்தியா, which actor gets this kind of in the vayasula, which actor gets this kind of fan whistles moments and things? Nobody. So it's a thing, and I just hope how many ever movies he makes things, you know, they are nice interesting films, and with interesting directors. Yeah, thank you so much sir, இவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. Thank you so much for the interview. Thanks.